வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செப்டம்பர் 10ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம் மக்களே. வீடியோல இருந்து எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் எல்லாருக்கும். ஸோ கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ எப்பவுமே நம்ம கிளாஸ்க்குள்ள போது முன்னாடி முந்தின நாள் என்ன படிச்சோம் அப்படிங்கிறத ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு அப்படிதான் நம்ம வருவோம். ஸோ அந்த வகையில செப்டம்பர் 8 நேத்து மண்டே நம்ம சண்டே அண்ட் மண்டேக்குள்ள சேர்த்து பார்த்தோம். அது ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. உங்களுக்கும் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ முதல் கேள்வி, சைபர் செக்யூரிட்டி பாலிசி 2.0 இணைய பாதுகாப்பு கொள்கை 2.0 அப்படிங்கறத அறிமுகப்படுத்தியது வந்து தமிழ்நாடு. இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் சிலிகான் கார்பைட் ஃபெசிலிட்டி வந்து ஒடிசால கொண்டு வரப்பட்டது. அடுத்த கேள்வி, போபா வனவிலங்கு சரணாலயம், போபா வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படிங்கிறது அஸ்ஸாம்ல. அடுத்த கேள்வி, வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிரீடிங் சென்டர் ஃபார் ஏசியன் கிங் வல்ச்சர்ஸ், அதாவது உலகின் முதல் ஆசிய மன்னர் கழுகுகளுக்கான இனப்பெருக்க மையம் அப்படிங்கிற நமக்கு உத்தரப்பிரதேஷ்ல இனாகிரேட் பண்ணாங்க. நமக்கு கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில ஃபர்ஸ்ட், அதாவது growthல பாத்தீங்கன்னா யாருக்கு அதிகமான growth இருக்கு அப்படின்னா தெலுங்கானா 9.2% அப்படின்னு பார்த்தோம். அடுத்த கேள்வி, இந்தியா உலகத்திலே மிகப்பெரிய பிளாஸ்டிக் பொல்யூஷன் எங்க ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியால கிட்டத்தட்ட 9.3 மில்லியன் டன் பிளாஸ்டிக் குப்பைகளை வந்து நமக்கு ஒவ்வொரு ஆண்டுக்கும் இது பண்றாங்க. அந்த உலகின் முதல் அணு கடிகாரம், வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் உருவாக்குனது அமெரிக்கா. ரைட் டு டிஸ்கனெக்ட், அதாவது துண்டிக்கும் உரிமை அப்படிங்கிற சட்டத்தை யார் நிறைவேற்றியது அப்படின்னா நமக்கு ஆஸ்திரேலியா. அடுத்த கேள்வி, நமக்கு அக்னி 4 மிசைலுடைய ரேஞ்ச் எவ்வளவு அப்படின்னா 4000 கிலோமீட்டர் வரைக்கும் பாயக்கூடியது. கேரளாவுடைய சீஃப் செக்ரட்டரி யார் அப்படின்னா சாரதா முரளிதரன். நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஒலிம்பிக் கவுன்சில் ஆஃப் ஏசியாவுடைய முதல் இந்திய தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரந்தீர் சிங். அடுத்த கேள்வி, இந்தியாவுடைய புதிய நிதி செயலாளர் பினான்ஸ் செக்ரட்டரி யார் அப்படின்னா துஹின் காந்தா பாண்டே. குரோஷியாவுக்கான இந்திய தூதர் யார் அப்படின்னா அருண் கோயல் அப்படிங்கறத சரியான விடை. சோ ஒவ்வொரு ஆண்டும் இந்தியால வந்து அதாவது ஒவ்வொரு நாளும் வந்து இந்தியால வந்து ஏர் பொல்யூஷனுக்காக எத்தனை குழந்தைகள் இறக்குறாங்கன்னா 464. பாரிஸ் பாரா ஒலிம்பிக்ல வந்து இந்தியாவுடைய ரேங்க் என்ன அப்படின்னு கேட்டா 18. ஸோ மென் ஷார்ட் புட்ல பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சது யார் அப்படின்னா நாகாலாண்டை சேர்ந்த ஹொகாட்டோ ஹொட்டசி செமா. ஜாவ்லின் த்ரோல கோல்டு மெடல் யார் ஜெயிச்சாங்க அப்படின்னா நவ்தீப் சிங். அதே மாதிரி வந்து பிளாக் பியர், அதாவது க்ளோசிங் செரிமனில இந்தியாவுடைய கொடியை ஏந்தி போறவங்க வந்து ஹர்பீந்தர் சிங் மற்றும் பிரீத்தி பால். ஸோ 900 கோல்ஸ் அடிச்ச முதல் பிளேயர் யார் அப்படின்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இன்டர்நேஷனல் லிட்ரஸி டே, சர்வதேச எழுத்தறிவு தினம் செப்டம்பர் 8. பிசிக்கல் தெரபி டேயும் நமக்கு செப்டம்பர் 8. போலீஸ் கோஆபரேஷன் டே செப்டம்பர் 7. வல்ச்சர் அவேர்னஸ் டே, கழுகு விழிப்புணர்வு தினமும் செப்டம்பர் 7. இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் போயிடலாம் மக்களே. செப்டம்பர் 10ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடல. நேஷனல் நியூஸ்ல முதல் கேள்வி என்ன அப்படின்னா, விச் ஸ்டேட் லான்ச் ஆபரேஷன் பேடியா, ஆபரேஷன் பேடியா எந்த மாநிலத்தால் தொடங்கப்பட்டது. சோ முதல்ல என்ன அப்படின்னா, இந்த ஆபரேஷன் பேடியா அப்படிங்கிறது உத்தரப்பிரதேஷ்ல, அதாவது உத்தரப்பிரதேஷ்ல வந்து ஒரு கிராமம், ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அந்த டிஸ்ட்ரிக்டுடைய பெயர் என்ன அப்படின்னா பஹ்ரேஜ் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட். டிஸ்ட்ரிக்டுடைய பெயர் என்ன, பஹ்ரேஜ் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல மகாசி தாசில் அப்படி, அதாவது ஒவ்வொரு நம்ம கிராமம் சொல்லுவோம்ல, ஒவ்வொரு கிராமம் இப்போ ஒவ்வொரு தாசில்தார் தாலுக் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதே மாதிரி பஹரிச் அப்படிங்கிற கிராமத்துல மகாசி அப்படிங்கிற ஒரு தாசில் இந்த இடத்துல, ஓகேவா. சோ இது டிஸ்ட்ரிக்ட், இது வந்து மாவட்டம், இது அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வட்டம் நினைச்சுக்கோங்க. இந்த இடத்துல என்ன அப்படின்னா கொஞ்ச நாளாவே வந்து ஓநாய்கள் தொல்லை அதிகமா இருக்கு. எதனுடைய தொல்லை, ஓநாய், உல்ஃப் இருக்குல்ல, உல்ஃப்னுடைய தொல்லை அதிகமா இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஓநாய்கள் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட குழந்தைகளை வந்து கடிச்சு கொதறி வந்து கொன்னு இருக்கு, ஓகேவா. 10க்கும் மேற்பட்ட குழந்தை கிட்ட ஒரு 50 பேரை கிட்ட அட்டாக் பண்ணிருக்கு மக்களே. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஓநாயுடைய அட்டகாசம் தாங்க முடியல இந்த உத்தரப்பிரதேஷ்ல உள்ள பஹரிஷ் மாவட்டத்துல மகசி தாசில்ல. சோ அதனால இவங்க இந்த இந்த ஓநாய்க்களை பிடிக்கிறதுக்காக இந்த யூபியினுடைய இந்த வனத்துறை இருக்காங்கல்ல, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு ஆபரேஷன் லான்ச் பண்ணிருக்காங்க. அதுதான் இந்த ஆபரேஷன் பேடியா அப்படிங்கிறது, ஓகேவா. அதே மாதிரி ஒடிசா அப்படின்பா, ஒடிசால பாத்தீங்க அப்படின்னா சமீபத்துல அங்க சவோரா அப்படின்னு ஒரு ட்ரைப் இருக்காங்க. சவோரா அப்படிங்கிற ஒரு ட்ரைப், ஒரு பழங்குடியினர். சோ அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த வாழ்விட உரிமை, ஹாபிடேட் ரைட்ஸ் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. நம்ம ஆல்ரெடி ஹாபிடேட் ரைட்ஸ் ஒடிசால நிறைய ட்ரைப்ஸ்க்கு கொடுத்தாங்கன்னு பார்த்தோம். சோ அந்த வகை வரிசையில இந்த சவோரா ட்ரைபுக்கும் வழங்கப்பட்டது. இந்த ஹாபிடேட் வாழ்விட உரிமை அப்படிங்கிறது எந்த சட்டத்திற்கு கீழே வரும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006, அதாவது வன உரிமை சட்டம். சோ வன உரிமை சட்டம் 2006க்கு கீழே தான் மாநில அரசு, ஒவ்வொரு மாநில அரசும்
இந்த ஹேபிடேட் ரைட்ஸை பழங்குடியினர் கொடுப்பாங்க. எந்த பழங்குடியினர் அப்படின்னா இவங்க வந்து இந்த பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேசமும் சமீபத்துல கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ மத்திய பிரதேசம் வந்து கொடுத்த ட்ரைபல் குரூப் உடைய பேர் என்ன அப்படின்னா பாரியா. நம்ம மெட்டீரியல்ல கூட இதை போட்டிருப்போம். பாரியா ட்ரைபல். அதே மாதிரி சத்தீஸ்கர் இருக்காங்கல்ல, சத்தீஸ்கர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கமர் கமர் மற்றும் பாய்கா பழங்குடியினருக்கு இதை கொடுத்திருக்காங்க. கமர் மற்றும் பாய்கா பழங்குடியினருக்கு இந்த அந்தஸ்து. இது பாரியாங்கிறது மத்திய பிரதேஷ். நம்ம இதை வச்சு நமக்கு வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்த பழங்குடியினர் எந்த மாவட்ட எந்த எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு. அப்போ பாரியா ட்ரைப்னு கேட்டா மத்திய பிரதேஷ், சவோரா ட்ரைப்னு கேட்டா ஒடிசா, கமர் மற்றும் பாய்கா ட்ரைப்னு கேட்டா சத்தீஸ்கர். இப்படிதான் நமக்கு எக்ஸாம்பிள் கேள்விகள் எல்லாம் வரும். ஓகேவா? சோ அடுத்த போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். விச் இஸ் இந்தியாஸ் கிளீனஸ்ட் ஏர் சிட்டி. இந்தியாவின் தூய்மையான காற்று நகரம் எது அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? நமக்கு இந்தியாவிலே கிளீனஸ்ட் சிட்டி எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதற்கு வந்து ஒரு பதில் இருக்கு. சோ வந்து கிளீனஸ்ட் சிட்டி இன் இந்தியா அப்படின்னா 2 இடம். ஓகேவா? ஒன்னு வந்து இண்டோர், மத்திய பிரதேஷ்ல உள்ள இண்டோர். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா குஜராத்ல உள்ள சூரத். இப்ப என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கிளீனஸ்ட் ஏர் சிட்டி. அதாவது இது வந்து இந்த கிளீனஸ்ட் சிட்டி அப்படிங்கிறது ஊர்ல குப்பையே இல்லாம நீட்டா இருக்குது. இது இந்த கிளீனஸ்ட் ஏர் சிட்டி அப்படிங்கிறது வந்து அங்க உள்ள காற்று தூய்மையா இருக்கக்கூடிய பத்தி. ஓகேவா? சோ இது என்ன அப்படின்னா ஒரு சர்வே எடுத்தாங்க. அதாவது ஸ்வச் வாயு சர்வேக்ஷன். சோ ஸ்வச் வாயு சர்வேக்ஷன் அப்படிங்கிற ஒரு சர்வே. அதாவது நம்மளுடைய காத்தை வந்து ஆராய்ச்சி பண்ற ஒரு சர்வே. அதுக்கு வந்து அவார்டு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து 10 லட்சத்துக்கு மேல் மக்கள் இருக்கக்கூடிய இடங்கள், இன்னொன்னு 3 to 10 லட்சம், இன்னொன்னு வந்து 3 லட்சத்துக்கு குறைவானது. ஓகேவா? இல்ல 10 லட்சத்துக்கும் அதிகமான இடத்துல மக்கள் வசிக்கக்கூடிய இடத்துல காற்று எங்க தூய்மையா இருக்குன்னு பாத்தீங்கன்னா முதல் இடத்துல வந்து சூரத். ஓகேவா? அப்ப சூரத் வந்து 10 lakhs above வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. சூரத் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இடம். அதுல 2வது யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜபல்பூர். ஜபல்பூர் அப்படிங்கிற இடம் தான் அதுல 2வது இருக்கு. ஜபல்பூர் அப்படிங்கிறது எங்க இருக்கு? ஜபல்பூர் அப்படிங்கிறது மத்திய பிரதேஷ்ல இருக்கு. இது 2வது இடம். சோ இந்த ஃபிரோசாபாத் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 to 10 லட்சம் மக்கள் வாழக்கூடிய இடங்கள்ல காற்று தூய்மையா இருக்கக்கூடிய நகரங்கள்ல முதல் இடம். சோ அதே மாதிரி ரபேரேலி வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 3 லட்சத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய இடத்துல காற்று தூய்மையா இருக்கக்கூடிய இடத்துல முதல் இடம். அப்போ முதல் இடம் எதெல்லாம் பாத்தீங்கன்னா சூரத், ஃபிரோசாபாத், ரபேரேலி. இந்த ஃபிரோசாபாத், ரபேரேலி ரெண்டுமே வந்து யூபில தான் இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இது நம்ம எக்ஸாம்ல கேட்கலாம். சூரத் அப்படிங்கறதா வந்து தூய்மையான காற்று நகரம். 10 லட்சத்துக்கு மேல் அதான் 10 லட்சத்துக்கு மேல் மக்கள் வசிக்கக்கூடிய இடங்கள். சோ 3 to 10 லட்சம் ஃபிரோசாபாத், 3 லட்சத்துக்கு கீழே அப்படின்னா ரபேரேலி. ஓகேவா? சோ ரேபரேலி. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. விஷன் நெக்ஸ்ட் இஸ் ரிலேட்டட் டு. விஷன் நெக்ஸ்ட் எதனோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விஷன் நெக்ஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப நமக்கு ஃபேஷன் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல மக்களே. இப்ப நம்ம இந்த ஜவுளி, இந்த டெக்ஸ்டைல்ஸ், ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில உள்ள ட்ரெண்ட், அதாவது ட்ரெண்ட் அனலைஸ் பண்றதற்கான ஒரு ஏஐ. ட்ரெண்ட் அனலைஸ் பண்றதுக்கான ஒரு ஏஐ மற்றும் இஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஒரு இனிஷியேட்டிவ். ஓகேவா? சோ அப்போ வந்து விஷன் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபேஷன் ட்ரெண்ட் அனாலிசிஸ். ஓகேவா? சோ நமக்கு இதை வந்து எப்படி இது வந்து என்னென்ன எழுதலாம் அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஏஐ சம்பந்தப்பட்டது. ஆர்டிபிஷியல் செயற்கை நுண்ணறிவு மற்றும் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்கப்பட்ட ஒரு ஃபேஷன் ட்ரெண்ட் அனாலிசிஸ் அல்லது ஃபேஷன் ஃபோர்காஸ்ட் இனிஷியேட்டிவ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? சோ இதான் விஷன் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது. ஓகே, அப்ப விஷன் நெக்ஸ்ட் எதனோடு தொடர்புடைய அப்படின்னா ஜவுளித்துறை. ஓகேவா? டெக்ஸ்டைல்ஸ் அப்படிங்கறதா சரியான விடை. சோ சமீபத்துல என்னோட பாத்தீங்க அப்படின்னா விஸ்வாசியா அப்படின்னு ஒண்ணு உருவாக்குறாங்க. இந்த விஸ்வாசியா அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பிளாக் செயின். ஓகேவா? எப்படி இப்ப நம்ம தமிழ்நாட்டினுடைய பிளாக் செயின் உடைய பேர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நம்பிக்கை இணையம் அப்படின்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? சோ படிச்சிருப்பீங்க யூனிட் 9ல எல்லாம் கண்டிப்பா படிச்சிருக்கோம். நம்ம மெட்டீரியல்ல கூட கொடுத்துருப்போம் யூனிட் 8 and 9 மெட்டீரியல்ல. ஓகேவா? சோ நம்பிக்கை இணையம். சோ இந்த அதே மாதிரி நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து ரெடி பண்ண பிளாக் செயின் ஸ்டாக்கினுடைய பேர் என்ன அப்படின்னா விஸ்வாசியா. ஓகேவா? சோ விஸ்வாசியா, விஸ்வாசம் படம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது விஸ்வாசியா அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து இந்த விமன் அப்படின்னு சொல்லும்போது சமீபத்துல நம்ம வந்து நேஷனல் இ கவர்னன்ஸ் அவார்டு அப்படின்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? தேசிய மின் ஆளுமை, அதாவது தேசிய மின் ஆளுமை மாநாடு அப்படிங்கிறது மும்பைல நடைபெற்றன்னு பார்த்தோம்ல. அந்த தேசிய மின் ஆளுமை மாநாடு நேஷனல் இ கவர்னன்ஸ் அவார்டு பாத்தீங்க அப்படின்னா அதுல கோல்டு மெடல் பாத்தீங்க அப்படின்னா இந்த நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட், அதாவது மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்துக்கு தான் அந்த கோல்டு மெடல். எதுல கோல்டு மெடல்? நேஷனல் இ கவர்னன்ஸ் அவார்டு. ஓகேவா? இ கவர்னன்ஸ் அவார்டு, தேசிய
மின் ஆளுமை விருதுன்னு கொடுக்கறதுல கோல்டு மெடல் வந்து நமக்கு விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி தான் வழங்கப்பட்டது அப்படிங்கிறதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஆனது. அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. இன்டர்நேஷனல் நியூஸ், சர்வதேச செய்திகளுக்கு போயிடலாம். சோ சர்வதேச செய்திகள்ல ஃபர்ஸ்ட் நியூஸ் பாத்தீங்க அப்படின்னா, வேர் வாஸ் த பராக்கா நியூக்ளியர் எனர்ஜி பிளான்ட் லொகேட்டட், அதாவது பராக்கா அணுமின் நிலையம் எங்கு அமைந்துள்ளது. முதல்ல பராக்கா அணுமின் நிலையம் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த இந்த அரபு நாடுகள்லாம் இருக்காங்கல்ல, சவுதி அரேபியா இந்த நாடுகள்லாம், ஸோ அங்கெல்லாம் நியூக்ளியர் பவர் பிளான்ட் பெருசா கிடையாது. ஸோ பராக்கா பவர் பிளான்ட் வந்து இந்த அரபு நாட்டுல உள்ள முதல் நியூக்ளியர் பவர் பிளான்ட். இதை கட்டி கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால இதை பத்தி கேட்கலாம். அதனால நம்ம செய்திகள்ல வந்து எக்ஸாம்பிள் கேட்கலாம். பராக்கா நியூக்ளியர் எனர்ஜி பிளான்ட் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா அபுதாபில இருக்கு அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க இருக்கு அப்படின்னா அபுதாபில. இதுதான் இந்த அரப் பெனின்சுலாலே வந்து உருவாக்கப்பட்ட முதல் முதல் நியூக்ளியர் முதல் அணுமின் நிலையம் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. பாகிஸ்தான் பத்தி பாத்தீங்க அப்படின்னா சமீபத்துல என்ன அப்படின்னா அங்க வந்து கல்வி அவசர நிலை அப்படிங்கறத வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா? சோ கல்வி அவசர நிலை. அப்போ உங்களுக்கு கேள்வி கேட்கலாம், விச் கண்ட்ரி ரீசென்ட்லி அனௌன்ஸ்ட் எஜுகேஷன் எமர்ஜென்சி அப்படின்னு கேட்பாங்க. சோ எஜுகேஷன் எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா பாகிஸ்தான். அது என்ன எஜுகேஷன் எமர்ஜென்சி? ஒரு டவுட் இருக்கு. என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 26 மில்லியன், எவ்வளோ 26 மில்லியன் குழந்தைகள் வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கூல் அட்டென்ட் பண்ணாம இருக்காங்க. சோ இவங்க எல்லாரையும் போர்க்கால அடிப்படையில வந்து இந்த பிரைவேட்டா இருக்கட்டும், அதாவது என்ஜிஓ, இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த 26 மில்லியன் ஸ்கூலுக்கு போகாம இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பள்ளிகள்ல சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கல்வி அவசர நிலை அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அப்ப கல்வி அவசர நிலை அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளானது. அதாவது நிறைய பேர் படிக்காம இருக்காங்க, அவங்க எல்லாரும் படிக்க வைக்க போர்க்கால அடிப்படையில வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கல்வி அவசர நிலையை அங்க உள்ள பிரதமரான ஷபாஸ் ஷெரீப் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காரு அப்படிங்கறது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? எஜுகேஷன் எமர்ஜென்சி. சோ அமெரிக்கா பொறுத்தவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியா, அதாவது இந்தியாவுக்கும் அமெரிக்காவும் வந்து கூட்டு ராணுவ பயிற்சி நடத்த போறாங்க. சோ யுத் அபியாஸ் அப்படிங்கிற இந்த மாசம் ஃபுல்லா நடைபெறும். ஓகேவா? செப்டம்பர் 9ல இருந்து கிட்டத்தட்ட செப்டம்பர் 22 வரைக்கும் யுத் அபியாஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும், அதாவது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடைபெறக்கூடிய கூட்டு ராணுவ பயிற்சி, ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் அப்படிங்கிறது எங்க நடைபெற போகுது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ராஜஸ்தான். ஓகேவா? ராஜஸ்தான்ல தான் யுத் அபியாஸ் அப்படிங்கிறது நடைபெற போகுது அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வியட்நாம் பாத்தீங்க அப்படின்னா வியட்நாம்ல வந்து புயல், இந்த புயல் வந்து போட்டு தாக்கி எடுக்குது மக்களே. வியட்நாம்ல வந்து யாராவது வியட்நாம் டூர் போகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இப்போதைக்கு போகாதீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு போங்க. சரியா? சோ அதனால அங்க சைக்ளோன் வந்து நமக்கு ரொம்ப வாட்டி எடுக்கு. சைக்ளோனுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஓகே, அங்க சைக்ளோன் சொல்ல மாட்டாங்க, டைஃபூன் அப்படின்னு சொல்லுவாங்க. டைஃபூன் யாகி அப்படிங்கிறது எந்த ஊரை போட்டு புரட்டுது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வியட்நாம். ஓகேவா? சோ வியட்நாம் அப்படின்னு ஆன்சர் போடும். டைஃபூன் யாகி. ஓகேவா? சோ நீங்க புயல் யாகி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல நீங்க நோட் பண்ணிக்கலாம். பாகிஸ்தான்ல கல்வி அவசர நிலை, அபுதாபில பராக்கா அணுமின் நிலையம், யுஎஸ்ஏல வந்து யுத் அபியாஸ், இந்தியாவுக்கு யுஎஸ் நடைபெறக்கூடிய கூட்டு ராணுவ பயிற்சி, வியட்நாம்ல புயல் போட்டு தாக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த போயிடலாம் மக்களே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட்ஸ் போயிடலாம். சோ அப்பாயின்மெண்ட்ஸ்ல ஹூ இஸ் எலெக்டட் அஸ் த பிரசிடென்ட் ஆஃப் அல்ஜீரியா, அல்ஜீரியாவின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த அப்தல் மஜித் டெபிபோன். ஓகேவா? சோ அப்தல் மஜித் டெபோன் அப்படிங்கிறதா சரியான விடை. சோ அல்ஜீரியான்னு சொல்லும்போது அல்ஜீரியாவுடைய கேபிட்டல் பாத்தீங்க அப்படின்னா அல்ஜீர்ஸ் அப்படிங்கிறது தான் அல்ஜீரியாவுடைய தலைநகரம். அல்ஜீரியாவுடைய கரன்சி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அல்ஜீரியன் தினார். அவங்க நாணயத்தை என்னன்னு சொல்லுவாங்க? அல்ஜீரியன் தினார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட் ஆனது, அல்ஜீரியன் தினார். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் போயிடலாம் மக்களே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸ் போயிடலாம். ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல வந்து இந்த யூஎஸ் ஓபன் டைட்டில் ரொம்பவே முக்கியமானது. ஓகேவா? அதாவது யூஎஸ் அமெரிக்க ஓபன் பட்டம் அப்படின்னு சொல்லும்போது இது எந்த விளையாட்டோடு தொடர்புடைய அப்படின்னா டென்னிஸ் விளையாட்டோடு தொடர்புடையது. சோ இதுல வந்து ஆண்கள் பெண்கள் ஒற்றையர் பிரிவுன்னு 2 நடைபெறும். ஓகேவா? இதுல ஆண்கள் பிரிவுல வெற்றி பெற்றது யார் அப்படின்னா ஜானிக் சின்னர். சோ ஜானிக் சின்னர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். அவர் தான் வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 டென்னிஸ் பிளேயர். அதே இது பெண்கள் பிரிவுல யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆரியானா சபலன்கா. சோ இவங்களும் வந்து ரொம்ப ஃபேமஸான பிளேயர். ஓகேவா? சோ ஆரியானா சபலன்கா அப்படிங்கிறவங்க இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா பெலாரஸ் நாட்டை சேர்ந்தவங்க. ஓகேவா? சோ பெலாரஸ் நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமா இந்த ஸ்போர்ட்ஸ் எங்க அமெரிக்காவில் நடந்தாலும் சரி, இங்கிலாந்து நடந்தாலும் சரி, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். சோ இங்கிலாந்துன்னு சொன்னோடனே ஒரு ஞாபகம் வருது. அதாவது நமக்கு ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இருக்குல்ல, ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 ஃபைனல். சோ அது எங்க நடைபெற போகுது
அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இங்கிலாந்துல லார்ட்ஸ் ஸ்டேடியம்ல நடைபெற போகுது அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. சோ இம்பார்ட்டன்ட் டேஸ் போயிடலாம். சோ இம்பார்ட்டன்ட் டேஸ் போக முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன, அதாவது இது வந்து அடிஷனல் இன்ஃபோ தான். அதாவது வந்து இது மேபி உங்களுக்கு யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சில கூட கேட்கலாம். ஓகேவா? இப்ப சில நோய்கள் பத்தி கேட்கும்போது நோய்களுக்கு இருக்கக்கூடிய டெஸ்ட், அது நோய்களுக்கு உடைய மருந்தை பத்தி எல்லாம் கேள்வி கேட்பாங்க. ஓகேவா? சோ அந்த வகையில வந்து நமக்கு 2 நோய் பத்தின ஒரு ரீசெண்டான அப்டேட். ஒண்ணு வந்து காச நோய்க்கானது. சோ காச நோய்க்கான ஒரு மருந்து. அது என்ன பேர் அப்படின்னா பிபாம். ஓகேவா? சோ பிபாம் ரெஜிமென். பிபாம் ரெஜிமென் அப்படிங்கிறது ஒரு 4 ட்ரக்ஸ் சேர்ந்தது. ஓகேவா? 4 மருந்துகள் சேர்ந்தவுடைய பேர் தான் பிபாம் ரெஜிமென். அப்ப பிபாம் ரெஜிமென் வந்து எந்த நோய்க்கானது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா டியூபர்குலோசிஸ், காச நோய் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் போட்டுருங்க. ஓகே, டியூபர்குலோசிஸ் காச நோய் தொடர்பானது இந்த பிபாம் ரெஜிமென் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த அல்சைமஸ் ஞாபக மருதின்னு ஒரு ஞாபக மருதி நோய் இருக்கு மக்களே. அதுக்கு வந்து ஞாபக மருதி, அதாவது மெமரி லாஸா இருக்கட்டும், நம்மளுடைய பிஹேவியர் திங்கிங்லாம் சேஞ்ச் ஆகுதுக்கு வந்து இந்த அல்சைமஸ் அப்படின்னு ஒரு நோய் இருக்கு. ஓகேவா? அல்சைமஸ் டிசீஸ் அப்படின்னு. ஓகேவா? சோ இதுக்கு வந்து ஒரு பிளட் டெஸ்ட் வச்சிருக்காங்க. ஓகேவா? இந்த நோய் தாக்குறது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் புதுசா இது பண்ணிருக்காங்க. அதோடைய பெயர் என்ன அப்படின்னா ப்ரீகிரிட்டிவிட்டி. ஓகேவா? ப்ரீசிட்டிவிட்டி. சோ ப்ரீசிட்டிவிட்டி AD2 அப்படிங்கிறது ஒரு பிளட் டெஸ்ட். ஓகேவா? சோ இந்த பிளட் டெஸ்ட் வந்து எந்த நோயோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டா அல்சைமஸ். ஓகேவா? அல்சைமஸ் டிசீஸ் அப்படிங்கறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஓகேவா? சோ அடுத்து இங்க இந்த இது பார்த்துடலாம். உலக தற்கொலை தடுப்பு தினம், வேர்ல்ட் சூசைட் பிரிவென்ஷன் டே என்னை கொண்டாடுறாங்க அப்படின்னா இன்னைக்கு செப்டம்பர் 10ஆம் தேதி கொண்டாடுறாங்க மக்களே. சோ இதனுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னா சேஞ்சிங் த நரேட்டிவ் ஆன் சூசைட் அப்படிங்கிறது தான் இதனுடைய கருப்பொருள். சேஞ்சிங் த நரேட்டிவ் ஆன் சூசைட் அப்படிங்கறதா இந்த வேர்ல்ட் சூசைட் பிரிவென்ஷன் டேனுடைய கருப்பொருள் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நேத்து செப்டம்பர் 1 இன்னொரு டே இருக்கு. ஓகேவா? அதாவது இன்டர்நேஷனல் டே டு ப்ரொடெக்ட் எஜுகேஷன் ஃப்ரம் அட்டாக். ஓகேவா? இன்டர்நேஷனல் டே டு ப்ரொடெக்ட் எஜுகேஷன் ஃப்ரம் அட்டாக் வந்து செப்டம்பர் 9. அதாவது கல்வியை தாக்குதலில் இருந்து பாதுகாக்கும் சர்வதேச தினம். ஓகேவா? கல்வியை தாக்குதலில் இருந்து பாதுகாக்கும் சர்வதேச தினம் என்னைக்கு அப்படின்னா செப்டம்பர், இன்டர்நேஷனல் டே டு ப்ரொடெக்ட் எஜுகேஷன் ஃப்ரம் அட்டாக். அதே மாதிரி செப்டம்பர் 7 வந்து ஒரு முக்கியமான தினம். அதாவது இன்டர்நேஷனல் டே ஆஃப் கிளீன் ஸ்கைஸ், இன்டர்நேஷனல் டே ஆஃப் கிளீன் ஏர் ஃபார் ப்ளூ ஸ்கைஸ். ஓகேவா? இன்டர்நேஷனல் டே ஆஃப் கிளீன் ஏர் ஃபார் ப்ளூ ஸ்கைஸ். ஓகேவா? அதாவது சர்வதேச அதாவது சுத்தமான காற்று நீலவானத்துக்கான தினம். ஓகேவா? சோ என்னைக்கு அப்படின்னா செப்டம்பர் 7. சோ செப்டம்பர் 7 மறந்துடாதீங்க. இன்டர்நேஷனல் டே ஆஃப் கிளீன் ஏர் ஃபார் ப்ளூ ஸ்கைஸ். நம்ம ஆல்ரெடி வல்ச்சர் அவேர்னஸ் கழுகு விழிப்புணர்வு தினம் பார்த்தோம், போலீஸ் ஒத்துழைப்பு தினம், காவல்துறை ஒத்துழைப்பு தினமும் பார்த்தோம். சோ அந்த வகையில கிளீன் ஏர் ஃபார் ப்ளூ ஸ்கைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. செப்டம்பர் 9 வந்து எஜுகேஷன் ஃப்ரம் அட்டாக் டே. செப்டம்பர் 8 ஆல்ரெடி பார்த்தோம் கல்வியர் தினம், லிட்ரஸி டே அப்படின்னு பார்த்தோம். செப்டம்பர் 10 தற்கொலை தடுப்பு தினம் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம குரூப் 1 and 2 மெயின்ஸ் கிளாஸ் பத்தி நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஜாயின் பண்றவங்க இதை கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இந்த ப்ரோக்ராம் உடைய முக்கியமான மோட்டோ என்ன அப்படின்னா குவாலிட்டி ஆன்சர் ரைட்டிங். ஓகேவா? உங்களுடைய ஆன்சர் வந்து தரமா இருக்கணும். ஓகேவா? நம்ம ஆன்சர் வந்து நம்மளுடைய கிளாஸ் மாதிரி தரமா இருக்கணும் அப்படிங்கறதா ஒரே மோட்டோ. ஓகேவா? இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம், குவாலிட்டியான ஆன்சர் உங்களை எழுத வைக்க நம்ம எப்படி ட்ரெயின் பண்ண போறோம் அப்படின்னா, சோ முதல்ல வந்து என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7 to 10 வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகேவா? சோ அந்த வீடியோஸ்ல வந்து என்னெல்லாம் உங்களுக்கு சொல்லுவோம் அப்படின்னா, அதாவது சிலபஸ் பத்தி கொஞ்சம் டீடைலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதுக்கப்புறம் எங்க படிக்கணும், வேர் டு ஸ்டடி, அடுத்தது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது, எப்படி படிக்கணும், அதுக்கடுத்து எப்படி நீங்க ஒவ்வொரு சப்ஜெக்டும் ஒவ்வொரு டாபிக்கும் நோட் மேக்கிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற சொல்லி கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து பேசிக்கான ஆன்சர் ரைட்டிங் பேசிக்கா எப்படி எழுதணும், சோ எப்படி பேராகிராஃபா எழுதணுமா, பாயிண்டா எழுதணுமா, சப்ஹெட்டிங் போட்டு எழுதணுமா, எந்த கொஸ்டின் எந்த மாதிரி ஆன்சர் எழுதணும், அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது, இது எல்லாமே பேசிக்கா உங்களுக்கு வீடியோஸ்ல எல்லாமே கவர் பண்ணிடுவோம். சோ அவ்வளவு தானே அப்படின்னு கேட்டா கிடையாது. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லி ஒவ்வொரு நாள் டே 1 ஆகும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கொஸ்டின் அனுப்புவோம். ஓகேவா? ஒரே ஒரு கொஸ்டின் அனுப்புவோம். அதுக்கு நீங்க காலையில அனுப்பிடுவோம். அதுக்கு நீங்க சாயந்தரத்துக்குள்ள வந்து எழுதி போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்புனா போதும். எழுதுங்க,
போட்டோ எடுங்க, எங்களுக்கு வாட்ஸ்அப்ல மட்டும் அனுப்பி விடுங்க. அனுப்பி விட்டுட்டீங்க அப்படின்னா, சோ உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் இப்படி இப்படி எழுதலாம், இந்த மாரி பண்ணியிருக்கலாம், இந்த பாயிண்ட்லாம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாரி ஒவ்வொரு விஷயம் நம்ம உங்களுக்கு சொல்லுவோம். ஓகேவா? இந்த மாரி எத்தன நாள் நடக்கும் அப்படின்னா 75 நாள். இது வந்து குரூப் 1 அண்ட் 2. இந்த இதுல வந்து நீங்க குரூப் 1 கிளியர் பண்ணியிருக்கணும், குரூப் 2 கிளியர் பண்ணி அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மெயின்ஸ் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க தாராளமா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 75 நாள். ஓகே 75 நாள்ல 75 கொஸ்டின் நம்ம வந்து பார்ப்போம். அப்ப ஒவ்வொரு டாபிக்லயும் ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம எடுத்து நம்ம வந்து ஒவ்வொரு வித்தியாசமான ஆன்சர் நீங்க எழுதி அனுப்பும்போது நம்ம நெறைய விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு அட் த எண்ட் ஆஃப் த புரோகிராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு குவாலிட்டியான ஆன்சர் ரைட்டிங் எப்படி எழுதணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிரும். சோ இன்ட்ரோடக்ஷன்ல எப்படி நல்லா எழுதணும், கன்க்ளூஷன்ல எப்படி எழுதணும், இது மாரி கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி லிங்க் பண்ணி எழுதணும் எல்லாமே இது பண்ணுவோம். சோ இந்த பேட்ச் என்னைக்கு ஆரம்பிக்க போகுது அப்படின்னா செப்டம்பர் 20. பேட்ச் ஜாயின் பண்றதுக்கு லாஸ்ட் டேட் செப்டம்பர் 18. சோ பேட்ச் உடைய ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 5000 மக்களே. சோ இது வந்து நீங்க ஜாயின் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்க ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பர் வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்க அப்படின்னா நம்ம பேட்ச்ல செப்டம்பர் 20ல இருந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? 18 தான் லாஸ்ட் டேட். சோ நம்ம நிறைய பேர் கேட்டனால சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சோ கரண்ட் அஃபேர்ஸ் நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் முதல்ல வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். சோ ஒரு மந்த் அதாவது நம்ம சொல்ற கண்டென்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா மந்த்லி மெட்டீரியலா கம்போஸ் பண்ணிருக்கோம். ஒரு மாசத்துக்கு எவ்வளவு அப்படின்னா 100. ஓகேவா? அதே இது 3 மாசம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் சேர்த்து வாங்குறவங்களுக்கு 250 அப்படிங்கிற பிரைஸ். அதே மாதிரி இல்ல மொத்தமாட்டு ஒரு டாபிக் வைஸ் கம்பைலேஷன் வந்து ஜான் 2023ல இருந்து மே 2024 வரைக்கும் வச்சிருக்கோம். இதனுடைய பிரைஸ் வந்து 555. அதே மாதிரி சிஏ டெஸ்ட் சீரிஸ் வந்து இந்த குரூப் 2க்காக மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஒரு 300 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்த்தோம். சோ டெஸ்ட் சீரிஸா வச்சோம் டிஎன்பிசி ஸ்டாண்டர்ட்ல. சோ டெஸ்ட் சீரிஸ் முடிஞ்சு பட் இந்த பிடிஎஃப்பும் வீடியோவும் எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா 100 வந்து நீங்க ஜிபே பண்ணி வாங்கிக்கலாம். இது எல்லாமே பிடிஎஃப் தான். சோ வந்து 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு இந்த மெட்டீரியல் நீங்க வாங்கிக்கலாம். இல்ல சயின்ஸ் மெட்டீரியல் அதாவது சயின்ஸ் படி கஷ்டமா இருக்கு டிஎன்பிசிஆ ரயில்வே எஸ்எஸ்சி எந்த எக்ஸாம் சயின்ஸ் படி கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறவங்க நம்ம 6th to 10th பாத்தீங்க அப்படின்னா ஒன்லைனர் ஆட்டு எல்லாமே ஃபுல்லா கவர் பண்ணியிருக்கோம் சயின்ஸ்ல. சோ இதனுடைய பிரைஸ் 555. யூனிட் 8 and 9 யூனிட் 8 and 9ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு யூனிட் 8ல முக்கியமான 500 கொஸ்டின் அண்ட் ஆன்சர், யூனிட் 9ல முக்கியமான 500 கொஸ்டின் அண்ட் ஆன்சர், மொத்தமா 1000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து இது பண்ணிருக்கோம். சோ இதுல தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் எல்லாம் யூனிட் 9ல இன்க்ளூட் ஆயிடும். இது வந்து 515. இல்ல காம்போல சிஏ யூனிட் 8 யூனிட் 9 வேணும் அப்படின்னா 1000 ஜிபே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த நம்பர் மறந்துடாதீங்க. யாருக்கா இவ்வளவு காசு அஃபோர்ட் பண்ண முடியல டிஸ்கவுண்ட் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்ல எந்த மெட்டீரியல் வேணும் எவ்வளவு டிஸ்கவுண்ட் நீங்க பேசிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி நம்ம டெலிகிராம்ல சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஜ் டெலிகிராம்ல போயிட்டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் சர்ச் பண்ணுங்க. சோ நம்மளுடைய பேஜ் வரும். அதுல டெய்லி குவிஸ் வரும், தினமணி நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவோம், அதே மாதிரி ஜிகே நியூஸ் எல்லாம் போடுவோம். அது மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வந்து இவ்வளவு நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் ரிப்பீட் பார்த்தல என் கூட சேர்ந்து ஆன்சர் போடுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆபரேஷன் பேடியா எந்த மாநிலம் தொடங்கப்பட்டது அப்படின்னா உத்தரப்பிரதேசம். அடுத்த கேள்வி நமக்கு இந்தியாவின் தூய்மையான காற்று நகரம் எது அப்படின்னா சூரத். அடுத்து வந்து விஷன் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு டெக்ஸ்டைல்ஸோடு தொடர்புடையது. பராக்கா அனல்மின் நிலையம் வந்து அபுதாபில இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் அல்ஜீரியாவுடைய பிரசிடென்ட் யார் அப்படின்னா இந்த அப்தல் மாஜித். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ் ஓபன் 2024 டைட்டில் ஜெயிச்சது யார் அப்படின்னா ஜானிக் சின்னர். வேர்ல்ட் சூசைட் பிரிவென்ஷன் உலக தற்கொலை தடுப்பு தினம் செப்டம்பர் 10. சோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மெட்டீரியல் வேணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் பண்ணலாம். அது மாதிரி டெலிகிராம் மறக்காம எல்லாரும் குவிஸ் அட்டென்ட் பண்ணுங்க மக்களே. மீண்டும் நாளைக்கு காலையில 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ல சந்திப்போம். நன்றி வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.